அண்மைச் செய்தி. ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறது. ஓசூரில் விமான நிலையம் அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ள 5 இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. 5 இடங்கள் குறித்து இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்ற அறிவிப்பினை அண்மையில் பேரவையில் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியிருக்கின்றது. அதன்படி ஓசூரை சுற்றி இருக்கக்கூடிய 5 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த இடங்களில் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு அரசினுடைய தொழில் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக இந்திய விமான நிலைய ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த 5 இடங்களில் விமானங்கள் ஏறுவதற்கும் விமானங்களை தரையிறக்குவதற்கும் ஏற்ற ஒரு இடத்தை பரிந்துரைக்குமாறு தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக விமான ஆணையத்தின் கருத்துக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.